நீதித்துறை விவகாரம் குறித்து அரச விசாரணை குழு ஒன்றை அமைக்க கோரிக்கை விடுத்துள்ள தனது 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளும்படி பல தரப்பினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதனை PKR ஆராய்ந்து வருவதாக அக்கட்சியின் தலைமைச் செயலாளர் ஃபூசியா சலே நேற்று தெரிவித்துள்ளார். PKR கட்சியைச் சேர்ந்த அந்த 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இடைநீக்கம் செய்யும்படி விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளையும் தாங்கள் ஆராய்ந்து வருவதாக அவர் கூறினார். இவ்விவகாரம் தொடர்பில் கட்சியின் இதர பல தொகுதிகளின் கருத்துகள் என்ன என்பதை அறிந்து கொள்ள விரும்புவதாகவும், அத்தொகுதிகள் தங்களின் கருத்துக்களை அடுத்த 2 வாரங்களுக்குள் நடைபெறவுள்ள மத்திய தலைமைத்துவ மன்ற கூட்டத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் ஃபூசியா சலே குறிப்பிட்டார். உத்தராஜயாவில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டிருந்த துன் மகாதிர் முகமது கடுமையான உடல் சோர்வுக்கு ஆளானதை தொடர்ந்து தேசிய இருதய கழகமான ஐஜேஎன் மருத்துவ மையத்தில் நேற்று காலை 10 மணி அளவில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன்னதாக புன்னகையுடன் சைக்கிளோட்ட பயிற்சியில் அவர் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து களைப்பு மிகுதியினால் பிறந்த நாள் கேக்கை வெட்டுவதற்கு முன்பே தமது துணைவியார் துன் டாக்டர் சித்தி ஹம்சா முகமது அலியுடன் அவர் அந்த இடத்தை விட்டு அகன்றார். அதன் பின் காலை 10 மணி அளவில் ஐஜேஎன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இம்மாதம் 10ஆம் தேதி 100 வயதை அடைந்த மகாதீர் ஓய்வெடுப்பதற்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவரின் உடல்நிலை நன்றாகத்தான் உள்ளது என்றும் ஒரு சில மணி நேரத்திற்கு பிறகு அங்கிருந்து அவர் வெளியேறலாம் என்றும் அவரின் உதவியாளர் சுஃபி யூசுப் குறிப்பிட்டார். மகாதீரின் 100வது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக பெர்டானா லீடர்ஷிப் ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் அந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உயர்கல்வி கழக மாணவர்கள் IS தீவிரவாத சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனரா என்பதை உயர்கல்வி அமைச்சு அணுக்கமாக கண்காணித்து வருகிறது. IS சித்தாந்த அடிப்படையில் செயல்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் 36 வங்காளதேசிகள் உட்பட பலர் சொஸ்மா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பதை தொடர்ந்து மாணவர்களின் நடமாட்டத்தை தாங்கள் கண்காணித்து வருவதாக உயர்கல்வி அமைச்சர் ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்துள்ளார். இது போன்ற சித்தாந்த நடவடிக்கைகள் வெளிநாட்டில் இருந்து பரப்பப்பட்டாலும் உள்நாட்டில் இருந்து பரப்பப்பட்டாலும் அதனை தடுப்பதற்கு பாதுகாப்பு படையினர் குறிப்பாக போலீசாருடன் தாங்கள் அணுக்கமாக ஒத்துழைத்து வருவதாக அவர் கூறினார். அமைச்சுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையிலான ஒத்துழைப்பு எப்போதும் வலுவுடனும் பலனளிக்கக்கூடியதாகவும் இருந்துள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஜொகூர் கிலாங் பத்தாவில் சுங்கை புலாய் ஆற்றில் வியாழக்கிழமை விழுந்து நொறுங்கிய போலீஸ் ஹெலிகாப்டர் இன்று அல்லது நாளை மீட்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடற்படையினரும் மலேசிய கடலியல் அமலாக்க முகமையினரும் பணியை மேற்கொள்வார்கள் என்று உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்குத்துறையின் விமான நடவடிக்கைகள் படைப்பிரிவின் ஆணையர் டத்தோ நூர் ஷாம் முகமது ஷானி தெரிவித்தார். நொறுங்கிய நிலையில் ஹெலிகாப்டரை விரைவில் அங்கிருந்து மீட்க வேண்டி உள்ளது என்றும் அதன் பிறகுதான் அச்சம்பவம் பற்றி விமான விபத்து புலனாய்வு துறையினரால் விசாரணை நடத்த முடியும் என்றும் அவர் விவரித்தார். நீதித்துறை பதவி நியமன ஆணையத்தின் கூட்டக் குறிப்புகள் அண்மையில் வெளியே கசிந்ததாக கூறப்படும் விவகாரம் குறித்து பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விளக்கமளிக்க வேண்டும் என்று பரிகாத்தான் நேஷனல் கோரிக்கை விடுத்துள்ளது. குற்றச்சாட்டுகள் உண்மை என்று நிரூபிக்கப்படும் பட்சத்தில் நீதித்துறையின் நேர்மைக்கும் பிரதமர் பதவிக்கும் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமாட் ஃபட்லி ஷாரி எச்சரித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து பொதுமக்களுக்கு உடனடியாக விளக்க வேண்டியது பிரதமரின் கடமை என்று தமது முகநூல் பக்கத்தில் அவர் வலியுறுத்தியுள்ளார். அம்னோ தலைவர் நஜீப் துன் ரசாக் எஞ்சியிருக்கும் தமது சிறை காலத்தை வீட்டுக்காவலில் கழிக்க கோரும் அரச உத்தரவை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று அக்கட்சியின் இளைஞர் பிரிவு வலியுறுத்தியுள்ளது. அரச உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பது உறுதியாகி உள்ள நிலையில் நஜீப் தமது எஞ்சிய சிறை தண்டனை காலத்தை வீட்டுக்காவலில் கழிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் இனியும் சாக்குப்போக்கு கூறிக்கொண்டிருக்க கூடாது என்றும் நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் அது குறிப்பிட்டுள்ளது. ஏற்கனவே தாங்கள் அறிவித்திருந்தபடி அரச உத்தரவை அரசாங்கம் அமலாக்க மறுப்பது முடியாட்சியை அவமதிப்பதாகும் என்றும் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒரு ஆதார கல்லாக விளங்கி வருவது முடியாட்சி என்றும் அது குறிப்பிட்டுள்ளது. அரச உத்தரவு ஆவணம் இருப்பதை சட்டத்துறை தலைவர் டுசுகி முக்தார் புதன்கிழமை கூட்டரசு நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். பாஸ் உலாமா பிரிவு அக்கட்சியை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது.
ஏனெனில் அதன் நோக்கம், அதன் அடிப்படை இஸ்லாமிய கொள்கைகளுடன் ஒத்துப்போகிறது என்பதை அவர்கள் உறுதி செய்ய முடியும் என்று பாஸ் கட்சியின் ஆன்மீக தலைவர் ஹஷீம் ஜாசிம் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் நிபுணர்கள் மதிப்புமிக்க பங்களிப்புகளை அங்கீகரித்த போதிலும் உலமாக்கள் அல்லது மத அறிஞர்கள் கட்சியின் தலைமையில் இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.